என்ன பாக்குறீர்கள்? இந்த காலத்திலும் இந்த கிழவி இந்த பாக்குற சாவியில போட்டு வெத்திலையை இடிச்சு போடுதுன்னு நினைக்கிறீங்களோ? நீங்க யோசிப்பீர்கள், இப்பதானே கிரைண்டர் இருக்கு, இந்த கிழவியே இந்த உரல்ல போட்டு இப்போ வெத்தில பார்க்க சாப்பிடுறதுன்னு நினைப்பீங்க. உண்மைதானே? நீங்கள் தானே புதுசு புதுசா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இல்லாத நோய் எல்லாத்தையும் வேண்டி வச்சிருக்கிறீர்கள். என்ன பாருங்க, எவ்வளவு கெத்தா இருக்கிறேன். 100 மீட்டர் ரோடுண்டால் இப்பவும் ஓடுவேன். உங்களால முடியுமே, உங்களால முடியுமே. அது சரி, நான் ஆரென்று சொல்லாமல் இவ்வளவு நேரம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் பாருங்களேன். அப்பா 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 அப்பா, கால் வலிதான் ரெண்டாலும் தைரியம் கூடாது. யோசிச்சு பாருங்க, நான் ஆரெண்டு தெரியும். யோசிச்சு பாருங்க, ஆரெண்டு என்ன வருதா? நான் தான் அறியாத, சும்மா அறியாத இல்ல, ஆனே அடக்கின அறியாத. அறியாத என்றால் ஊரே நடுங்கும். அந்த காலத்துல எல்லாரும் கிடுகிடுப்பினம், சும்மா அதிரும். ஆள் இல்லாத ஊருக்கு அணிப்புள்ள ராஜாண்ட மாதிரி கண்டபடி ஆடுகிறீர்கள். அதை அடக்கத்தான் வந்திருக்கிற இந்த கிழவியாலே என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பீர்கள். இந்த யோசனை எல்லாம் இந்த அறியாதேட்ட அழிக்காது. இங்க நடக்கிற அநியாயம் அட்டுழியம் எல்லாம் இப்ப உலக நாடெல்லாம் நடக்குது. ஏனண்டா உலக நாடெல்லாம் தமிழன் தான் வாழ்றான். இருக்கிற காணி பூமி சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடு வெளிநாடு ஓடுறான். கடவுளே கடவுளே, என்னத்தை சொல்ற? மாத்தான் வந்து குடியேறான், நாடு இல்லை. உலகம் முழுவதும் போனவே என்ற பிள்ளைகள் அறகுறையா மொழியை பேசுகள், மொழி இல்லை. என்ன அது அடுத்தது பாருங்க, துணி தட்டுப்பாடு மாதிரி இங்க அறகுறையா உடுப்பை தச்சு போட்டு கொண்டு தெரியுதுகள். பண்பாடு இல்லை, என்ன செய்யறது? ஆனா எல்லாரையும் நான் குறை சொல்ல இல்லை, ஒரு சிலர் இதுக்குள்ள கட்டுப்பட்டு வாழினம். ஆனா சொல்லி போட்டேன், எங்களோட பண்பாடு கலாச்சாரம் மொழியை பேணி எல்லோரும் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஓடர். இது மட்டுமே. தமிழ்ல எவ்வளவு அழகான பேர் இருக்கு. அதை விட்டுட்டு ஆப்பிரிக்காரன், அரேபியன், ஆங்கிலம் என்ற பேர்களை தூக்கி தூக்கி போயிட்டு அது வாய்க்குள்ளேயே கூற முடியாது. அந்த பேர்கள் வாயால சொல்லி கூப்பிடவும் முடியாத பேர்களை சொல்லிட்டுக்குங்க. இல்லை நான் கேட்குறேன், எங்கட பேர்களை அவங்க தங்கட பிள்ளைகளை வைப்பாங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஏனடா இந்த குறுக்கு புத்தி உங்களுக்கு? கல்யாணம் விட்டு பாருங்களேன், எங்கட பாரம்பரியம் கலாச்சாரத்தை பேணித்தான் எங்கட கல்யாண வீடுகள் நடக்கிறது. இப்போ என்னடாண்டா அவன் இந்த கலாச்சாரத்தை பேணியல்லே கல்யாண வீடுகள் நடக்குது. இங்க இவங்களை முட்டாள்ன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? இவ்வளவு நாளும் நான் இல்லைன்னு தான் இந்த ஆட்டமெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கிறீங்க.
சொல்லி போட்டேன். எங்களோட பண்பாடு கலாச்சாரம் மொழி இதை பேணி நீங்க பாதுகாத்து நடக்க பழகுங்கோ. இல்லாட்டி நான் குழம்பி விடுவேன். இது என்ற ஓர்டர் கரி அவுட்.